ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் சுவையான நண்டு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ரொம்ப டேஸ்டியாக நண்டு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. நண்டு கிரேவி பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் 2 கிலோ நண்டு எடுத்து சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. நண்டு சாப்பிட்றதுனால நம்மளுக்கு சளிக்கெலாம் ரொம்பவே நல்லது. குழந்தைங்களுக்கு நண்டு சமைச்சு கொடுத்தோம்னா சளிக்கெலாம் ரொம்பவே நல்லது. நம்ம கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு 1/4 மூடி தேங்காய் சேர்த்துக்கலாம். அது கூட 2 பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகு, 2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 4 காஞ்ச மிளகாய். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா ஒரு 2 காஞ்ச மிளகாய் எக்ஸ்ட்ரா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது வந்து நார்மலான காரமாக இருக்கும். சேர்த்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு ட்ரையாக ஒரு தடவை அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி ட்ரையாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா மசாலா வந்து நல்லா நைஸாக கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு மசாலா ரெடியாக இருக்குங்க. இருக்கட்டும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வானொலி வச்சுக்கலாம். அதில் 2 குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு பட்டை, 1 டீஸ்பூன் சோம்பு, அப்புறமா 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு 200 கிராம் சின்ன வெங்காயத்தை ரொம்ப பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நண்டு கிரேவிலாம் செய்யும்போது நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சோம்னா தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். வெங்காயம் சேர்த்து வதக்கி விட்டுருங்க. இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்ந்து நல்லா வதங்கி வரணுங்க. வெங்காயம் நல்லா சுருண்டு வதங்கி வந்திருக்கணும். அதுக்கப்புறமா 4 தக்காளியை மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிட்டு இது கூட ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி வதங்கிட்டு இருக்கும்போது 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தக்காளி வெங்காயம்லாம் சேர்ந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி வதக்கணுங்க. அப்போ தான் கிரேவி வந்து நல்லா சுவையாக இருக்கும். ஸ்டவ்வை மீடியமாக வச்சுட்டு நல்லா வதக்கிடுங்க. இப்போ பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க நண்டு சேர்த்துக்கலாம். நண்டு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை ஆட் பண்ணிக்கலாங்க. நண்டு வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது, சீக்கிரமாக வெந்து வந்துடும். மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு நம்ம இது கூட 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த மசாலா. நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா கொதி வரட்டுங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் போல் கொதிச்சு வரட்டும். இப்போ பாருங்கள், மசாலா நல்லா கொதிக்குது. இப்போ இது கூட ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சம்பழத்தோட ஜூஸ் சேர்த்துக்கலாம். எலுமிச்சை ஜூஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
ஸ்டவ் ஃபுல்லாகவே இருக்கட்டுங்க, நல்லா கொதித்து வரட்டும். அப்போ தான் மசாலா வந்து நண்டில் உள்ளாரெல்லாம் நல்லா சார்ந்துருக்கும். கொதித்து இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு மேலே கொத்தமல்லி இலைகள் தூவிட்டு பரிமாறிடலாங்க. அவ்வளோதாங்க, சுவையான நண்டு கிரேவி ரொம்ப ரொம்ப சூப்பராக சிம்பிளான மெத்தடில் ஈஸியாக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.